வணக்கம். நாளையிலேருந்து ஆஷாட நவராத்திரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 4th வரைக்கும் 26 to 4th வரைக்கும் இருக்குது. ரொம்ப வாராகி அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான நவராத்திரி. ஸோ ஆக்சுவலாக இந்த 10 days நானோட பூஜை முறைகள் போடணும்னு நினச்சேன். அப்புறம் போடலை. நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். இப்போ ஏன் இந்த நவராத்திரி அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா, நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் இறையை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 1000 டைம்ஸ் அந்த நாட்கள் ஒவ்வொரு நாட்களுக்கும் சம் பவர்ஸ் உண்டு. ஸோ அந்த நாட்களில் நீங்கள் இறையை வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அபரிவிதமான பலன்கள் கிடைக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களால் நிறைய பேர் ப்ரொசீஜர்ஸ் போட்டிருக்குறாங்க. அதில் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, மெயினாக என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் இப்போ என்னோட இதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ நான் எல்லாமே பார்ப்பேன், எப்படி பூஜை முறைகள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை நான் பண்ணும்போது ஒரு விதமான ஒரு ஸ்பார்க் எனக்கு வரும். சில இதை பார்க்கும்போது இது சரியாக இருக்கும், இது இப்படி பண்ணால் கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள உள்ள ஒரு டிவைன் ஒரு உணர்தலை கொடுக்கும். அந்த மெத்தட்ஸை நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? உங்களோட இதுக்கு அவங்களே மாதிரி அப்படியே டிட்டோவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. இப்போ அதுக்கு தான் நிறைய இதை நம்ம இப்போ வாராகியை பற்றி நானாக எடுக்கும் போது நிறைய விஷயங்கள் பார்ப்பேன். அதில் எனக்காக ஸ்பார்க் வர்றதை நான் ஒரு கோர்வையாக எடுத்து அதை நான் பண்ணுவேன். அப்போ பண்ணும்போது எந்த மாதிரி பூஜை முறைகள் பண்ணும்போது எல்லாரும் வகுத்து வச்சது தான். இதில் நம்மளுக்கு எது சூட் ஆகும் நம்மளுக்கே தெரியும். நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகளாக இருக்கட்டும், நம்ம வளர்ந்த விதமாக இருக்கட்டும். சிலவங்களுக்கு இவ்வளோ ஆடம்பரம் பண்ண முடியாது. அதான் சொல்கிறேன்ல, ஹையோ இருப்பாங்க, மீடியம் இருக்காங்க. ஸோ அதிலே நம்ம நினச்சிக்கிட்டு அப்படி இல்லாமல் ஆத்மார்த்தமாக எந்த ஒரு பூஜையும் மனதார பண்ணுனா 100% கிடைக்கும். இந்த ஆஷாட நவராத்திரியிலே வாராகியை வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது நான் கண்கூடாக பார்த்தது. அதனால் நீங்கள் நிச்சயமாக செய்யுங்க. இந்த 10 நாள் நான் வீடியோ போட மாட்டேன். இப்போ மட்டும் ரெகுலராக போட்டிங்களான்னு கேட்குறீங்களா? ஸோ எனக்கு காலையில் தான் நிறைய டவுன்லோட்ஸ் வரும். காலையில் எந்திரிச்ச உடனே வரும். இப்போ பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறதுனால அது அப்படியே டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பார்க் வந்தால் தான் அதுமாதிரி எழுதியும் ஆரம்பிப்பேன். காலையில் எந்திரிச்ச உடனே தான் எனக்கு எல்லாமே டக்குன்னு கிடைக்கும். அது எப்படின்னு தெரில. நைட்டு தான் எனக்கு டவுன்லோட்ஸ் ஆகுமோ என்னன்னு தெரில. ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு இந்த டாபிக்னா, நான் காலையில் எந்திரிச்ச உடனே என்னை பேச விட்டோம்னா பயங்கரமாக பேசுவேன் நான். பட் அந்த கரெக்டாக அந்த டைமிங் செட் ஆகலைன்னொன்னே அப்படியே இருக்கும். போடணுங்கிறதுக்காண்டி அதுக்கப்புறம் நான் நோட் பண்ணி வச்சுட்டு சொல்லுவேன். இப்போது இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளைண்ட் ஸ்பாட். அதாவது நம்மளுக்குள்ளே இருக்கிற புரிந்து கொள்ள முடியாத ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது எப்படின்னா கருமை நிற பகுதி. ஏன் அப்படின்னா நம்ம இப்போ சொசைட்டி இப்போ நான் இப்படி சொன்னால் என் சொசைட்டி ஏற்றுக்கொள்ளாது, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, யாரோ என்னை பற்றி தப்பாக நினச்சிருவாங்க, என்னை அப்படி நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டே இவங்க எப்படி நினச்சிருவாங்க, அவங்க எப்படி நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நம்ம ஒரு மாஸ்க் போட்டுகிட்டே இருப்போம். அதுதான் நம்மளுடைய பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ என்னென்னா மோஸ்ட்லி என்னென்னா நம்ம செஞ்ச தவறை மறைக்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே சில பதிவுகள் நம்ம சிறு வயதில் இருந்தே நிறையா இருக்கும். அதாவது அது அப்படியே போய் ஸ்டோர் ஆயிரும். அது வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. சரிங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலை அடுத்த கட்டம் இங்கே நடக்கும்போது அதை நீங்கள் எதிர்கொள்ளும் போது தான் இந்த உள்ள பதிந்திருக்கிற பதிவுகள் உங்களுக்கு மேலே எழும்பி வித் எமோஷனோட உங்களுக்கு வெளிவரும் போது உங்களுடைய பிளைண்ட் ஸ்பாட்டை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதை ஆனால் சரி பண்ணணும். எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அக்செப்ட் பண்ணணும். நம்ம எல்லாத்துக்குமே பிளைண்ட் ஸ்பாட் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணணும். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும். பட் நெகட்டிவிட்டியை நீங்கள் இந்த பிளைண்ட் ஸ்பாட்
ஸ்பாட் வந்து ரொம்ப லெவல் வந்து ஆக்கியபை பண்ணாமல் நம்ம வந்து வச்சுக்கணும். இந்த இருண்ட பகுதியை வந்து ரொம்ப ஆக்கியபை பண்ண விட்டுறக்கூடாது. அது ஆக்கியபை பண்ண விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நெகட்டிவ்குள்ளே வந்து போயிடுவீங்க. பாசிட்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரவே வராது. ஸோ அதெல்லாம் நம்மளுக்குள்ளே இருந்து நம்ம வந்து தேடணும். இப்போ இந்த ஜேர்னியில் வரும்போதே இதெல்லாம் வந்து ரெட்டைச்சோட ட்வின் ஃப்ளேம்ஸ் கான்செப்டில் வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஆட்டோமேட்டிக்காக அதுதான் வந்து இன்னர் சைல்டு ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள இதை வந்து நம்மளை ஆட்டோமேட்டிக்காக எடுத்து பார்த்து என்னன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணி பார்த்து அதை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இதை வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் இதை ட்ரை பண்ணினாதான் நீங்கள் வந்து நீங்களாக வந்து உங்களோட இருண்ட பகுதி வந்து ரொம்ப லெவல் வந்து போகாமல் நீங்கள் வந்து லைட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா உண்டு. ஸோ வந்து இப்போ எப்படின்னா ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னைக்காவது நடந்திருக்கும். இப்போ சிறு வயசுலேயே வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் இது வந்து என்ன பண்ணும்னா சப்கான்ஷியஸ் மைண்டில்குள்ளே போய் மறைஞ்சிக்கிட்டு ஆனால் அந்த எனர்ஜி அப்படியே தான் இருக்கும். நீங்கள் வந்து அது வந்து இல்லை போயிட்டு அப்படின்னு சொன்னாலும் அது போயிருக்காது. எனர்ஜி வைஸாக உங்களுக்குள்ளே தான் அது வந்து பதிஞ்சிருக்கும். அதுதான் வந்து பிளைண்ட் ஸ்பாட். இதை வந்து எப்படி அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு சப்டிவிஷன்ஸ் மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு நிகழ்வு வந்து நடக்குது. அந்த நிகழ்வு வந்து வலியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிகழ்வு வந்து நடக்குது, பெயினை வந்து கொடுக்குது அப்படின்னு சொன்னால் எதனாலனா இந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம உள்ள ஸ்டோர் ஆகிருக்குல அது வந்து வெளிப்படும் போது தான் இந்த பெயின் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இப்போ வந்து கான்ஷியஸ் லெவலில் வந்து நம்ம ரொம்ப வந்து அவேர்னஸாக இதை வந்து நம்ம இருக்கவே மாட்டோம். நம்மளுக்கு தெரியாது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ நம்ம வந்து ஏன் அப்படின்னா இது சப்கான்ஷியஸ்குள்ளே தான் போய் மறைஞ்சிருக்கு. நம்ம கான்ஷியஸாக வந்து வெளியே எடுத்து இதை சரி பண்ணினாதான் அடுத்த ட்ரிப் வந்து இது நடக்காது. சரிங்களா? இந்த பெயின் வந்து வராது உங்களுக்கு. இல்லை அப்படின்னா ரிப்பீட்டடாக அந்த பெயின் வந்து அகெயின் வந்துக்கிட்டே இருக்கும். கான்ஷியஸாக அந்த விஷயத்தை நீங்கள் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து உங்களுடைய ஒரு டார்க் சைடு உங்களுக்கு வந்து இருக்கும். எல்லாத்துக்குமே எமோஷ்னல் லெவலில் வந்து ஒரு டார்க் சைடு வந்து நிச்சயமாக வந்து இருக்கும். கருப்பு பகுதி வந்து இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்குள்ளே ஒரு ஃபெமினைனும் இருப்பாங்க, ஒரு மேஸ்குலினும் இருக்கிறாங்க. அதை தான் வந்து அனிமா அப்படின்னா ஃபெமினைனு, அனிமஸ் அப்படின்னு சொன்னால் மேஸ்குலின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேரை நீங்கள் வந்து லேடிஸ் பார்த்துருப்பீங்க. லேடிஸ் பார்த்தீங்கன்னா லேடிஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன வகுத்துருக்குறாங்க மெயினாக அன்பு, அடக்கம், அமைதியாக இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சில இது இருக்கும். அப்போ அவங்கள பார்த்தாலே வந்து எல்லாருக்கும் ஸோ பெண்மை அவ்வளோ லட்சணமாக எல்லா வித குவாலிட்டியும் இவங்களுக்கு இருக்குது, பெண்ணாக ஏற்றுக்கிற குவாலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுக்கு சில குவாலிட்டிஸ் வச்சுருப்பாங்க. அப்புறம் ஆண் அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும். இதில் வந்து சில பேர் வந்து மாற்றி இருப்பாங்க. சில பேர் வந்து ஆணை வந்து பெண்மை தன்மையாக இருந்து டேக்கர் பண்ணுறவங்க இருப்பாங்க. இல்லை வந்து பெண்மை வந்து ஆணாக இருந்து தைரியமாக இருப்பாங்க. இப்போ நானாக பார்த்தீங்கன்னா அந்த ஆண் தன்மை வந்து தைரியம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதுவே வந்து சின்ன வயசுலனா எங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அதாவது எங்கள் அண்ணனை பார்க்கும்போது என்னென்னா பேச தான் செய்வாங்களே, வெளி ஆட்கள்கிட்ட வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பண்ண மாட்டான். யாராவது என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா உடனே வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிப்பான். அப்போ வந்து என் ஃப்ரெண்டே வந்து கிண்டல் அடிப்பாள், நீ மாற்றி பிறந்திருக்கணும் நீங்கள் அப்படின்னு, நீ வந்து ஆணாக பிறந்திருக்கணும், உங்கள் அண்ணன் வந்து இதாக பிறந்திருக்கணும், என்ன இப்படி இது பண்ணாங்க அப்படி அந்த மாதிரி ஒரு சோஷியல் இதில் வந்து அவன் வந்து ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணாத அளவுக்கு இருப்பான். நான் அப்படி கிடையாது. சொந்தம், இந்த பந்தம் யார்கிட்டனாலும் எங்கே என்ன விசேஷம்னாலும் நான் என்னையை தான் எங்கள் வீட்டில் கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு டைப்பு. ஸோ அப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னா மேஸ்குலின் எனர்ஜி வந்து ஹெவியாக இருக்குது. ஸோ இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கப்புறம் தான் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுங்கிறதே வந்து அது ஒரு தனி சாப்டராக இருக்கும். எப்படி பேலன்ஸ் பண்ணணும், இந்த நம்மளுக்குள்ள இந்த அனிமஸை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பேலன்ஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. இது நம்ம ரெட்டை சுடரில் வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் வேறு ஆகுங்கும் போது அது வந்து ரொம்ப ஒரு லாங் ப்ராசஸாக போகும் இந்த மேஸ்குலின் ஃபெமிலினில் பேலன்ஸ் பண்ணுறது. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பர்சோனா, அந்த மாஸ்க்கை வந்து நம்ம வந்து எப்போதுமே போட்டுக்கிட்டே இருப்போம். சரிங்களா? அக்செப்டே பண்ண மாட்டோம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்டன்ஸ் வந்து வரவே வராது. ஸோ அது வந்து ஒரு இதாக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு பார்ட் சொல்கிறாங்க. அது வந்து நம்மளோட சோல், மைண்டு, ஸ்பிரிச்சுவல் எல்லாமே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லெவல் வந்து
அதை வந்து டோட்டலாகவே வந்து தகர்த்தெறிகிற ஒரு கான்செப்டில் வந்து இது இருக்கும், ஹீரோயிசம் அப்படின்னு சொல்கிறது. அதே வைஸ் ஓல்டு மேன் அப்படின்னு சொன்னால் பல பிறவிகளில் நம்மளுக்குள்ள ஞானங்கள் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே வந்து உள்ளே இருக்கும். பட் அதை வந்து நம்ம வந்து வெளியே எடுக்காமல் சொல்லிட்டு நம்ம வந்து வச்சுருப்போம். சரிங்களா? அது ஒன்று. அடுத்தது வந்து ட்ரிக்ஸ்டர் அப்படின்னு சொன்னால் நம்மளோட இன்னர் சைல்டுன்னு சொல்லணும், குழந்தைத்தனமான ஒரு இது. அதாவது ஒரு சின்ன விஷயம்னாலும் அது நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்கிறது அந்த மாதிரி. ஸோ ஒரு 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 நிகழ்வு வந்து ஏற்கனவே நடந்திருக்கும், அதோட சேர்த்து வந்து எமோஷ்னலாக வந்து நம்மளுக்கு வந்து வர்றபோது தான் அந்த பெயின் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு இது படிக்கும்போது ஒரு இன்டர்வியூ போயிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரிஜெக்ஷன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். உடனே அந்த ரிஜெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கோபமாக ட்ராமாவாக உள்ளே உட்காந்துருக்கும் போது நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் அதுக்கப்புறம் வந்து ஐயோ நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, நம்மளை வந்து இப்படி பண்ணிடுவாங்களோ, அப்படி பண்ணிடுவாங்களோ, இப்படி சொல்லிட்டா என்ன ஆகும், அப்படி சொல்லிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராமாஸ் வந்து உள்ளே இருக்கும். இதை வந்து நீங்கள் எடுத்து ஹீல் பண்ணலை அப்படின்னா அது எப்போனாலுமே நீங்கள் வந்து அந்த போல்ட்னஸை வந்து கையில் எடுக்கவே முடியாது. அதோட டார்க் சைடு உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் வந்து இப்போ வந்து அப்போ ஒரு வேலை செய்கிறீங்க நீங்கள் அப்படின்னா ஒரு ஏன் இப்படி வருது, அது வந்து உங்களுடைய ஏன் வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து உங்களுக்கு வருது, அப்போ நம்ம இந்த ட்ராமாவை நம்ம ஹீல் பண்ணவே இல்லை. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து லோ லெவல் ஃப்ரீக்வன்சிக்கு வந்து நம்ம போயிருந்தோம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஹெல்ப், இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்போ சிறு வயசில் நம்ம என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணணும், யார் கேட்டாலும் வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பேசிக்கலாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளால் முடியாததையும் உட்காந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்மளால் எதுவும் முடியலை அப்படின்னு சொன்னாலும் அந்த நோ அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம எடுத்துருக்கவே மாட்டோம். எடுக்கிறது மனசே வராது. ஸோ இந்த நோ அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது வந்து ஏன்னா சிறு வயசுலேருந்து நம்மளுக்கு அப்படி தான் பாடம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்குறாங்க. ஸோ நம்ம இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போய் வந்து மற்றவங்கள்ட்ட போய் ஒரு ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு போக மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கே வந்து அதாவது என்னென்னா, ஒரு செய்ய முடியாத விஷயத்தை கஷ்டப்பட்டு நம்ம வந்து நோ சொல்லாததுனால அதை வந்து செஞ்சுருப்போம். அந்த வலி வேதனை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நம்ம பேசிக்கலாக இன்னொருத்தங்கிட்ட போய் அதை வந்து நம்ம வந்து கேட்க மாட்டோம். கேட்குறதுனால அந்த ட்ராமாஸ் அப்படியே சொல்லிட்டு நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ட்ராமாவை வந்து நீங்கள் வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து அந்த விதமான லோ எனர்ஜியை நீங்கள் எடுக்கலை அப்படின்னு சொன்னால், இதுக்கு வந்து ஒரே ரீசன் என்னென்னா, நோ சொல்லியிருக்க மாட்டீங்க நீங்கள், அவ்வளோதான். ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான். இதுவே நம்மளுக்கு பெரிய லெவல் வந்து அது வந்து சிறு வயதில் இருந்தே நம்மளுக்கு வந்து அது வந்து உள்ளே கடந்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ யாருக்குனாலும் உதவி செஞ்சிடணும், முடியலைனாலும் உதவி செஞ்சிடணும் அப்படிங்கிறது வந்து உங்கள் மைண்ட் லெவலில் போய் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகி இருக்கிறதுனால, அப்போ வந்து நீங்கள் வந்து லோ எனர்ஜியாக நீங்கள் போகும்போது என்ன ஆகுனா, திருப்பி போய் நீங்கள் யார்கிட்டையும் போய் உதவி கேட்டோம்னா அவங்களும் வந்து இப்படி இல்லை அப்படின்னு இல்லைன்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி தானே வந்து பிரச்சனைகள் வந்து அவங்க அப்படி சொல்லுவாங்களோன்னு அந்த எமோஷ்னலை வந்து நீங்கள் எடுத்துருவீங்க. சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு வந்து அது புரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கேட்காமே வந்து விட்டுருவீங்க. இதெல்லாம் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் ரொம்ப லெவல் வந்து பதிஞ்சிருக்கிற ஒரு ட்ராமாஸாக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து எந்த கேள்வி, இப்போ பெரியவங்க கிட்ட வந்து கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாமே நம்ம சகஜமாக நடக்கிறது தான். கேள்வியே கேட்கக்கூடாது, அப்போ கேள்வி கேட்டால் தப்பு. இப்போ வந்து ஒரு ஸ்கூல்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா, டீச்சரிடம் வந்து எதிர்த்து பேசக்கூடாது, எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. இதுக்காண்டி தான் வந்து ஸ்கூல்லலாம் வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து ஒரு சப்ஜெக்டே வந்து இந்த டெட் எக்ஸாம்ஸ் எழுதும்போது அது ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் இந்த மாதிரி நிறையா வந்து முதல்ல டீச்சர்ஸ்க்கு வந்து ட்ரெயின் அப் வந்து கொடுக்கணும். சிஸ்டம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். பட் அதை வந்து ஒழுங்காக வந்து அப்ளை பண்ணுறாங்களா அப்படிங்கிற கான்செப்ட் தான் இங்கே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பிஎட் படிக்கும்போது ஒரு சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. அதோட இன்டெப்த்தை நீங்கள் வந்து டெட் எழுதும் போது தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெவல் வந்து படிப்பீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் அந்த டைமில் தான் அந்த சைக்காலஜிங் அந்த ஒரு
ஒரு ஒரு ஒரு பார்ட் அதில் படித்தா அதுக்கு மார்க் உண்டு. ஸோ அதில் வந்து இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் வந்து படித்தா தான் வந்து தெரியும். அது படிக்க படிக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு இப்போ எல்லாருமே வந்து டீச்சர்ஸ் வந்து டீச்சர்ஸ் முதல்ல ப்ரிப்பேர் ஆகணும். எப்படி ப்ரிப்பேர் ஆகி ஸ்டூடெண்ட் பண்ணாதான் ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு அருமையாக அதெல்லாம் அதான் சொல்கிறேன்ல, இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி அவங்க வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்த சைக்காட்ரிஸ்ட்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு வந்து ட்ரெயின் அப் பண்ணி ஸ்டூடெண்ட்டை இது பண்ணிங்கன்னா அவங்க அவ்வளோ அழகாக வந்து அவங்கள வந்து கையாள முடியும். இப்போ எல்லா டீச்சர்ஸும் வந்து எல்லா டீச்சர்ஸும் சொல்ல முடியாது. சில டீச்சர்ஸ்க்கு வந்து டப்புன்னு கோவம் வரும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ட்ராமா இருக்கும். சரிங்களா? ஏன் ட்ராமா இருக்கும் அப்படின்னா சிறு வயசுலேயே அவங்க மனதில் என்ன பதிஞ்சிருக்கும் அப்படின்னா பெரியவங்ககிட்ட எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, இவன் எதிர்த்து கேள்வி கேட்டால் அவன் தப்பு, மரியாதை இல்லை. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கிற ட்ராமா. இதை வந்து இவங்க இந்த பிளாக் ஸ்பாட்டை வந்து எடுத்து வந்து ஹீல் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து அப்படியே இருக்கிறனால அதை போய் என்ன பண்ணுறதுனா அடுத்தவங்ககிட்ட காட்டுறது, அவங்களுடைய கீழே இருக்கிறவங்ககிட்ட காட்டு. இப்போ நீங்கள் வீட்டிலே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யாருக்கிட்டையாவது இப்போ சண்டை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராவது கொஞ்சமே இருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளை போட்டு அடிக்கிறது. ஸோ ஏன்னா அவங்ககிட்ட அந்த கோபத்தை வந்து காட்ட முடியாது. வெளியே ஏதாவது இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லேயே பண்ண வெளியே ஏதாவது டென்ஷனாக இருக்கும், அங்கே அவன்கிட்ட வந்து கத்த முடியாது. ஸோ வீட்டில் வந்து கத்துறது. இது எல்லாமே என்னன்னா ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்குள்ளே இருக்கிற அவங்களுடைய டார்க் சைட்ஸ், இதை வந்து அவங்க புரிஞ்சு கொள்ளவே இயலாத ஒரு பகுதி. இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே அவங்க டோட்டலாகவே வந்து அவங்க வந்து அவங்கள வந்து ரொம்ப லெவல் வந்து சரி பண்ணிடலாம். அப்புறம் வந்து அவங்க வந்து லைட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கும். ஸோ அந்த என்ன எமோஷன் இப்போ வந்து இது ஒரு இப்போ டெய்லி காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நைட்டு வரைக்கும் நம்மளுக்கு யார் ட்ரிகர் பண்ணால் எந்த மாதிரி ட்ரிகரில் வந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க, எந்த மாதிரி ட்ரிகருக்கு வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணிக்கிட்டே வரணும். சரிங்களா? கோபம், வெறுப்பு, சோகம் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ண ஒரு எழுதி வச்சு நம்ம அதை வந்து பார்த்து அடுத்த ட்ரிப் இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஷேடோ ஷெல்ஃபுங்கிறத நம்மளாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒன்றா வந்து நீக்கும். இது வந்து நீக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப லெவல் வந்து ஈஸி கிடையாது. ஏன்னா முதல்ல நம்மளே வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும். இப்போ வந்து இதை பார்க்கும்போது ஐயோ நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேனே நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் கில்ட்டி ஃபீல்க்கு உள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த இன்னர் சைல்டு வந்து ஹீல் ஆகாது. ஸோ இட்ஸ் ஓகே, ஆமாம் சரி ஓகே அடுத்த ட்ரிப் இது வராமல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே வந்து ஒரு ஆறுதல் வந்து சொல்லிக்கணும். முதல்ல நம்மளே வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு சிலவங்க சொல்லுவாங்க எனக்குலாம் ஒன்றுமே நடக்காதுப்பா, எனக்கு அவ்வளோதான் வேலையே கிடையாது நான் அப்படின்றவாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து போகக்கூடாது. அப்புறம் இப்போ வந்து இது வந்து இந்த பாஸ்ட் லைஃப்லையும் உள்ள தாக்கங்களும் வந்து இப்போ அந்த மற்றவங்களுக்குனா இப்போ நார்மலாக லைஃப் வாழ்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிறு வயதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டே வரும்போது ஆனால் பாஸ்ட் லைஃப்பில் உள்ளதும் வந்து பதிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வந்து 100% வந்து உள்ளே இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த சிறு வயதுலேருந்து நடக்கலை அப்படின்னாலும் ஏதோ ஒரு இதில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. ஸோ அதிலேருந்து நீங்கள் வந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் இப்போ வந்து நீங்கள் வந்து கோவப்பட்டீங்க. உங்களுடைய இப்போ ஸ்கூலில் டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டை பார்த்து ஒரு கோவப்பட்டாங்க, கேள்வி கேட்டுட்டாங்க, உடனே கோவப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒன்று அந்த லெவலுக்கு வந்து பதில் தெரிஞ்சிருக்கிறது, ஈகோ வந்து டச் ஆகிருக்கும் உங்களுக்கு. டக்குன்னு வந்து அவங்களோட கோபத்தை வந்து இது பண்ணுறது. அப்புறம் நீங்கள் உள்ளே இருந்து அமைதியாக நீங்கள் கேட்டு பார்க்கும்போது ஏன் கோபம் வந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து ஒன்று ஈகோ அக்செப்ட் பண்ணோம், ஆமாம் எனக்கு தெரியல, அது வந்து கோபத்தை வெளிக்காட்டிட்டு அவன் வந்து உட்காந்துருவான், அது எதிர்த்து பேச மாட்டான் உட்காந்துருவான். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பெரியவங்களை எப்படி இவன் எதிர்த்து கேள்வி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா அது சொல்லும். அப்போ நீங்கள் என்ன கேட்கணும், ஏன் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். இல்லை எனக்கு முதல்ல இருந்தே நான் வந்து சொல்லி தான் இப்படி தானே என்னையை வளர்த்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி தானே வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இது வந்து தப்பு
அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த டைம் கேள்வி கேட்கும்போது, நீங்கள் அதற்கு பொறுமையாக இருந்து பாருங்கள். அது தெரியல அப்படின்னு சொன்னால், அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கற்றுக் கொடுக்குறத அக்செப்டன்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட டார்க் சைடை வந்து நீங்கள் வந்து திருத்திக்கிட்டு அதை மாற்றிடலாம். இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த புரிந்து கொள்ள முடியாத உங்களுடைய ஒரு இயலாத ஒரு பகுதியை புரிந்து கொள்வதற்கான முயற்சியை நீங்கள் வந்து இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோசித்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபுல்லும் நம்மக்கிட்ட இருக்கிற அத்தனை வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போது அது வந்து உள்ளேயே நீங்கள் ஒரு காலகட்டம் வரும்போது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஜேர்னியில் இருக்கிறதுனால இதெல்லாமே நம்மளுக்கு வந்து சர்வசாதாரணமாக போகும் ஒரு காலகட்டம் வரும்போது. எப்படின்னா, ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒன்றுமே தெரியாமல் இருக்கும், பயங்கர ட்ரிகர் ஆகும், எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். போக போக நம்மளுக்குள்ளே நம்ம வந்து கேள்வி கேட்டுப்போம், பதில் சொல்லிப்போம். எழுதும்போது வார்த்தைகள் வரும்போதே வந்து நானாக வந்து நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே திரும்பும். அதுக்கும் நான் வந்து ஒரு இது போட்டு அப்போ இதெல்லாம் இருக்குது, அப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் இது வந்து ஈஸி வந்து கிடையாது. என்னதான் நீங்கள் வந்து அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிட்டே வருவீங்க. சடனாக வந்து ஒரு ட்ரிகர் வரதான் செய்யும், சரிங்களா? ட்ரிகர் வரும்போது நிறுத்தி நிதானமாக சிந்திச்சு பார்த்தா தான் ஏன் ட்ரிகர் வருது, எதுக்காண்டி ட்ரிகர் வருது, எமோஷ்னலாக ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து வீக்காக இருக்கிறீங்க, அந்த எனர்ஜி வந்து லோ லெவலில் போகும்போது நீங்கள் என்ன ஆயிருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீக்கில் போயிருந்தீங்க, லோ லெவல் ஃப்ரீக்வன்சி போயிருந்தீங்க. இது வந்து உங்கள் மனம் அல்ல, இது வந்து உங்களை வந்து தள்ளுது, அதாவது கீழ்நிலைக்கு உங்களை வந்து தள்ளுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளைண்ட் ஸ்பாட்லேருந்து நீங்கள் வந்து மீண்டு வந்துடலாம். இப்போ எனக்கெலாம் அதாவது கொஞ்சம் நிறைய குறைஞ்சிட்டுன்னு சொல்லலாம். சில இது வந்து இருக்கும், அது வந்து டக்குன்னு வந்து ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆகி நான் வந்து அதை அழுது முடித்ததுக்கப்புறம் இப்போல்லாம் என்ன சொன்னால், எனக்குள்ளே நான் வந்து கேள்வியை கேட்டுட்டு, ஸோ அடுத்த ட்ரிப் இது நிகழாத வண்ணம் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது தெரியும், நம்ம மைண்டே வந்து எவ்வளோத்துக்கு காம் ஆகிட்டே வருது, ட்ரிகர் பாயிண்ட் வந்து எவ்வளோ ரொம்ப லோவாயிடுச்சு நம்மளுக்கு, எந்த இடத்துல வந்து கோபம் வரணும், எந்த இடத்துல கோபம் வரக்கூடாது, பொறுமையாக இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து செயல்படணும் அப்படின்னு சொன்னால், இது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ ஓகே, ஆஃப்டர் 10 நாள் கழித்து பார்க்கலாம். ஆஷாட நவராத்திரி வாழ்த்துக்கள். தேங்க்யூ.